பிஸ்மில்லாஹி அஜீமில் குதிரத்தி வசான் சதீதுல் பத்தசி வல் புர்ஹான் ஹாஃபில் தீனி வல் குர்ஆன் பிஸ்மில்லாஹி மாசா அல்லாஹு கான் வ மஅலம் யஸ்கிலம் யகுன் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அலைஹி தவக்கல்து வ இலைஹி யுனீப். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد المحدث الجود والكرم منبع العلم والحلم والحكم وعلى آل سيدنا محمد نور الأنوار وسر الأسرار وسيد الأبرار. புகழும் புகழ்ச்சியும் சர்வ உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தானது. பொதுவாக சொன்னால் மேடை பேச்சில் கடைசியாக பேசக்கூடிய ஒரு கஷ்டம் இருக்கும். அதே போல் இப்போ நேரம் குறைவாக காரணத்தினால் சில விஷயங்களை பற்றி நான் சொல்லிக்கிறேன். நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஒரே ஒரு முறைதான் வாழ்ந்தார்கள். ஆனால் நம் சமூகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு முன்மாதிரியாக இருந்தார்கள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைக்க விரும்பிய அந்த சமுதாயம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வாங்கும் கையை விட கொடுக்கும் கை சிறந்தது. ஏன் ரசூல் அப்படி சொல்ல வேண்டும்? ரசூல் இப்படி சொல்வார்கள், ஒரு காலம் வரும், மனிதர்கள் எல்லாம் கொடுப்பதற்கு தயாராகி விடுவார்கள், ஆனால் வாங்குவதற்கு யாரும் தயாராக இருக்க மாட்டார்கள். ஆகையால் நீங்கள் சதக்காவின் மூலமாக இப்போதே நீங்கள் கொடுத்துக் கொள்ளுங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவத்தை நமக்கு காட்டியிருக்கின்றார்கள். கட்டமைக்க விரும்பிய சமுதாயம் மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீமும் அஹு முஸ்லீம் என்பதாக ஒரு முஸ்லீமும் மற்றொரு முஸ்லீம் சகோதரர்கள் சொல்கிறார்கள். நம்முடைய சமூகத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு கட்டமைத்திருக்கின்றார்களோ அதே போல் தான் இப்போது இந்த சமுதாய மக்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? தொழுகையின் மீது அலட்சியம். ஒரு நபர் அவர் கடையை அடைத்து விட்டு சாவியை பக்கத்து கையில் கொடுத்துட்டார். பக்கத்து கையில் கொடுத்துட்டு வீட்டில் போய் சாவியை காணோம். அவனுடைய ஒய்ஃப்கிட்ட கேட்குறாங்க, அம்மாட்ட கேட்குறாங்க, பிள்ளைகிட்ட கேட்குறாங்க, சாவியை காணோம். சாவி எங்கே போச்சுன்னே தெரில. உடனே அங்கே உள்ள ஊரில் உள்ள பள்ளியாசலில் அஜர்த்துட்டு போயிட்டு, அஜர்த்து என்னோட கடை சாவியை காணோம், நான் எப்படி அதை கண்டுபிடிக்கணும்னு அஜர் சொல்கிறாரு. போயிட்டு 2 ரக்காய் தொழுதுட்டு ஒரு சாவியை கேளு, சாவி கிடைக்கும் அப்படின்னே அந்த நபர் அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டுறாரு. தக்பீர் கட்ட உடனே அவர் சிந்தனையில் வருது, சாவி பக்கத்து காலில் இருக்குது அப்படின்னு. உடனே அந்த நபர் என்ன பண்ணார்? தொழுகை விட்டு அப்படியே போய்ட்டு சாவி எடுக்க போயிட்டார். இப்படி தான் நம்மளோட சிந்தனை இருக்குது. தொழுகையில் நம்ம அலட்சியமாக இருக்கும். ஏன்னா அவங்க அந்த அஜர்த்து சொன்ன விஷயம் என்ன? தொழுது முடிங்க, சாவி கிடைக்கும்னு சொன்னாங்க. இவர் தொழுகையிலே சைத்தான் சிந்தனை போடுறான்ல, அதே போல தான் சைத்தான் நம்ம சிந்தனையில் அந்த விஷயத்தை போடுறான். அதனால் வாய்ப்புகளுக்கு நன்றி கூட. நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.